இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் BOSCH Aquatak 125 மாடலுடைய கார் வாஷர், அதாவது வாட்டர் சர்வீஸ் மஷினுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 17,500 MRP உடையதுங்க. வாங்கினது 9,800க்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறோம். அடுத்து டெமோ எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் ஒரு வாட்டர் இன்லெட்டும் ப்ரெஷர் கன் நாசிலும் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு அட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணதும் மிஷின் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்குது. மிஷினுக்கு சைடில் வயரு, ஓஸு, கன் எல்லாம் இருக்குங்க. அது என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். மிஷின் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் புக்கு ப்ளஸ் வாரண்ட்டி கார்டு 6 மாதம் உடையதுங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் Aquatak 125 பச்சை கலர் ப்ரெஷர் வாஷர்னு பேர் போட்டிருக்குங்க. 5 மீட்டர் ஒயர் உடையதுங்க. அகலம் 13 இன்ச்சு, உயரம் 17 இன்ச்சு, பக்களவு 14 இன்ச்சு, 6.800 கிராம் வெயிட்டுங்க, கிலோகிராம். ஹோஸ் லென்த்து 5 மீட்டர். வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 360 லிட்டர் ஃபோர்ஸில் வருங்க. 1500 வாட்ஸ் உடைய மோட்டர் உடையதுங்க. 125 பார் ப்ரெஷர் உடையதுங்க. பாருங்கள், இந்த கன்னில் இந்த ப்ரெஸ் பண்ணி இந்த ஓஸ் மாட்டுறதுக்கு இது வந்து ட்ரிக்கருங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன் இருக்குங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணி திருப்பினோம்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிமூவ், இந்த லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகுங்க. இது ஆன் ஆஃப் பட்டன். கீழே இருக்கிறது வாட்டர் இன்லெட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்லெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிவிட்டு கேஸ் ஹோல்டர் மாதிரி அந்த ரெட் கலரை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இதில் வந்து ஓஸ் கனெக்ட் பண்ணுங்க. 16 mmலேருந்து 18 mm வரைக்கும் கார்டன் ஓஸ். அந்த ஓஸ் செப்பரேட்டாக நாங்கள் தாங்க வாங்கிக்கணும். இப்போ கன்னில் வந்து நாசில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதையும் அதே மாதிரி சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மாட்டணுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி நீளத்துக்கு இருக்குதுங்க. அதாவது ஒரு 27 இன்ச்சிலேருந்து 30 இன்ச் வரைக்குமே நல்ல ஹெவியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மீட்டர் ஓஸ் இதுக்கு கனெக்ட் பண்ணுறது இருக்குங்க. 2 சைடுமே 2 அடாப்டர் மாதிரி இருக்குங்க. அது ப்ரெஸ் பண்ணி மாட்டணும். பேக் சைடு தான் மாட்டணும். ஒயர் ஒரு 5 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது. மேலே இருக்கிற லாக் ஓப்பன் பண்ணுறது, டோர் அந்த கைப்பிடி எடுக்கிறதுக்கு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி கீழே அமுத்தினோம்னா இறக்கலாங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து அந்த ரெட் கலர் பின்னை ப்ரெஸ் பண்ணி அந்த அடாப்டர் நுழைச்சிக்கணும். நல்லா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ஹேண்டில்லையும் ரெட் கலர் பின் இருக்கும். அதை அழுத்தி விட்டு அந்த அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த நாசில், இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி டைப்புங்க. 3 டைப்பாக இது திருப்பி நம்ம தண்ணீருடைய ஃபோர்ஸை மாற்றிக்கலாம். இது மாதிரி இது ரிமூவ் பண்ணால் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் வெளியே இழுத்திங்கன்னா வந்துடுங்க. பாருங்கள், இது 3 டைப், 3 நாசிலில் 3 டைப் வருங்க. திருப்பும் பொழுது ஒவ்வொன்றில் தண்ணி மாதிரி நமக்கு தேவை தகுந்த மாதிரி வருங்க. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்டென்ஷன். இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணி டைட் வச்சோம்னா லாக் ஆகிடும். அடுத்தது அந்த ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி, அதாவது திருப்பிட்டு இருக்கலாம். நமக்கு வேணுங்கிற வாட்டம் கழுவும் பொழுது அந்த நாசில் வந்து வேணுங்கிற வாட்டம் திருப்புறதுக்கு முன்னாடி பின்னாடி, அதாவது ரைட் லெஃப்ட்டில் திருப்பிக்கலாம். பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் பட்டன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப்பு தண்ணி அல்லது லிக்விடு, அதாவது சோப் ஆயிலெலாம் போட்டு நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது முன்னாடி அதோட தண்ணீர் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் வண்டியை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதோடைய ஸ்பேர்ஸ் இவ்வளோதாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்லெட் ஓஸ் மட்டும் கொடுக்கல. அதை நம்ம வெளியே இருந்து வாங்கிக்கலாம். அது ஒரு 5 மீட்டருக்கு வாங்கினா நல்லது. மீட்டர் ஒரு 30-35 ரூபா வருங்க கார்டன் ஓஸ். அடுத்தது இந்த புக்குடைய லாஸ்ட் பேஜில் இது வந்து மேனுவல் இருக்குங்க. அதோடைய எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, எப்படி மாட்டுறதுங்கிற டீட்டெயில் அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹேண்டிலில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குங்க. அதை லூஸ் பண்ணிவிட்டு உயர்த்திக்கலாம். அடுத்து லூஸ் பண்ணிவிட்டு கீழே இறக்கி டைட் வச்சோம்னா லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணீர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மோட்டர் ஆன் பண்ணோன்னா ரன் ஆகி ஃபோர்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ஃபில் ஆனோன்னா ஆஃப் ஆகிடுங்க. நம்ம வந்து ட்ரிக்கர் ஆன் பண்ணும்பொழுது தான் இது ஆன் ஆகும். அப்படி இல்லைன்னா இதை ஆஃப் ஆகிடுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது ஒரு ப்ரெஷர் லிமிட் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், தண்ணீர் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வருது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 3 டைப்பாக நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஃபோர்ஸ் இருக்குங்க. நல்ல பிராண்டடு, நல்ல ரேட்டிங்கும் இருக்குங்க இந்த மிஷினுக்கு. இப்போ வந்து எவ்வளோ லாங் போகுதுன்னு பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 10 அடி உயரத்துக்கு தூரத்துக்கு போகுதுங்க. தண்ணீருடைய 20 அடி தூரத்துக்கு தண்ணீர் பீச்சி அடிக்கிற அளவுக்கு போகுதுங்க. பாருங்கள், வண்டி கழுவுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பயங்கரமான ஃபோர்ஸ், ஒரு அழுக்கு கூட இல்லாமல் வெளியே எடுத்துக்கிறோம். வாட்டர் சர்வீஸ் நம்ம கொடுக்கவே தேவையில்லைங்க. வீட்லேயே வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த 3 டைப்பில் இது பரவலாக வருதுங்க. ஒன்று ஃபோர்ஸாக மெலிஸாக லேசர் மாதிரி போகுதுங்க. 2வது இது பரவலாக. 3வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல், அதாவது சுழட்டி எடுக்குதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்னுடைய லாக். இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை லாக் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரிக்கர் ஒர்க் ஆகாது, லாக் ஆகிடும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் உங்களுக்கு திருப்ப முடியாது. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் திருப்பணும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ட்ரிக்கர்லேருந்து கை எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா 3 ஃபோர்ஸாக 3 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அடுத்து ஒரு வீடியோ கிடைச்சா டீட்டெயிலாக போடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.